ஹாய் கைஸ், நடந்து முடிஞ்ச 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 75 வருஷம் வரலாற்றை கொண்ட 6 முறை ஆட்சி செய்த டிஎம்கே கட்சியும், அதேமாதிரி 50 வருஷம் வரலாற்றை கொண்ட 7 முறை ஆட்சி செய்த ஏடிஎம்கே கட்சியும் மக்கள் உதறி தள்ளிட்டு டிவிகே போட்டிருக்காங்க. இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த மேசிவ் வின். அப்போ தமிழ்நாடு மக்கள் விஜய் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி மேசிவ் வின்ல டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸோட பங்கு ரொம்ப இருக்குங்க. ஸோ மாற்றங்கள்ல இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறோம். நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2A மெயின்ஸில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. இதனால டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிசி போர்டு மேலேயும் சரி, அந்த கவர்மெண்ட் மேலேயும் பயங்கர அதிருப்திலையும் மன உளைச்சலையும் டிப்ரெஷன்லையும் இருக்காங்க. டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் கிட்டத்தட்ட குரூப் 4ன்னு வச்சுங்களேன், அவங்க மட்டுமே ஒரு 12 to 13 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்போ அவங்கள எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அவங்களோட ஃபேமிலியும் கருத்தில் கொண்டு டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குல்லங்க, அந்த எக்ஸாமை யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி வருஷம் கண்டக்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ப்ளஸ் டிஎன்பிசிக்கு சிலபஸில் இருக்குல்லங்க, சிலபஸை எங்களுக்கு ப்ராப்பராக செட் பண்ணி தந்தாலும் ஓகே. இப்போல்லாம் தமிழ் சிலபஸ் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எது படித்தாலுமே இந்த புக்கிலேருந்து வருமா, இதை நம்ம படித்தா நம்ம பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி எங்களை ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய ஆஸ்பிரன்ஸ் பயங்கரமான மன உளைச்சல்லையும் டிப்ரெஷன்லையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு டிஎன்பிசியோட சிலபஸையும் மாற்றிருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வேகன்சிங்க. ஆமாங்க, டிஎன்பிசி எக்ஸாமில் வேகன்சி ரொம்ப சொற்ப லெவலில் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இந்த வேகன்சிக்கு இவ்வளோ பேர் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கேட்டால் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். கவர்மெண்ட் போஸ்ட்ல நிறைய போஸ்ட் எக்ஸாமே டைரக்டா வைக்காம டெம்பரவரி போஸ்ட் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர்த்துக்கு எவன் 8 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து காசு கொடுத்து நிறைய பேர் அந்த வேகன்சிலாம் வாங்கிடுறாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வேகன்சிலாம் இருக்கலாங்க. அந்த மாதிரி வேகன்சி எடுத்து டிஎன்பிசி போர்டு கீழே கொண்டு அதை டிஎன்பிசி டைரக்டா ஒரு எக்ஸாம் வச்சு அது வழியா தேர்ந்தெடுத்தாங்கன்னா நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் இப்போ ரேஷன் கார்டு போஸ்ட் கூட பாருங்க, அதெல்லாம் காசு கொடுத்து தான், உண்மையை சொன்னால் காசு கொடுத்து தான் அவங்களாம் போறாங்க. அந்த மாதிரி போஸ்ட்லாம் ஏன் டிஎன்பிசி போர்டு நடத்தி அவங்க எக்ஸாம் மூலியமா தேர்ந்தெடுக்கக்கூடாது? நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகி பெண்கள் இந்த எக்ஸாமுக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க. பிளஸ் ஏழை மாணவர்கள் அவ்வளோ பேர் இந்த எக்ஸாமுக்காக இதுதான் தன்னோட லைஃப்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவ்வளோ பேர் படிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு வேகன்சியை, அதாவது டெம்பரவரி போஸ்டா போடுறாங்க, அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே இந்த டிஎன்பிசி போர்டு கீழே கொண்டு அதை எக்ஸாம் மூலியமா தேர்ந்தெடுத்தா எங்களை மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும். ஏன்னா அந்த வேகன்சியை சேர்த்துனாவே டிஎன்பிசியில் அவ்வளோ வேகன்சி வந்துடும். ஹோப் இந்த வீடியோவை சிஎம் விஜய் சார் பார்ப்பாங்க நான் நம்புறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க சென்ட் பண்ணதான் இந்த மாதிரி டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இந்த எக்ஸாம் மூலியமா என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது மூலியமா விஜய் என்ன கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க நாங்கள் நம்புறோம். நன்றி, வணக்கம்.